Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு ஆல்பம் டிசைனிங்கான பிசி பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ என்ன ஸ்பெக்கு, என்ன பர்பஸ், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம கஸ்டமர் சென்னையிலேருந்து இந்த பிசி பில்ட் ஆர்டர் கொடுத்துருக்காருங்க. ஸோ ஆல்பம் டிசைனிங்க்கு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் என்னென்னு சொல்கிறேன், ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியாக வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூசேஜ் தாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ஒர்க்ஸ் வந்து உங்களோட சாஃப்ட்வேருக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் உங்களோட பட்ஜெட் வந்து டிஃபைன் ஆகும். ஸோ நார்மலாக ஆல்பம் டிசைனிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப் தாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் பிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் பிசிக்கு ஒரு மினிமம் 25 to 30K பட்ஜெட்லேயே ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபோவ் த மார்க் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுற மாதிரியும் கேட்டிருக்காங்க அவங்களோட ஸ்டுடியோக்கு. ஸோ அதனால எல்லாமே ஒரு ஹையர் அண்ட் செட்டப்பாக நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஆல்பம் டிசைனிங்க்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்ல i5ல உங்களுக்கு 14 Gen ப்ராசர் தான் இந்த பிசி பில்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மதர்போர்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 RAM ஸ்லாட் இருக்கக்கூடிய கிகாபைட்டில் B760 DS3H வைஃபைங்கிற மதர் போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம RTX 3050ல் 6GB கிராஃபிக் கார்டு கொடுத்துருக்கோம் NVIDIAவில். ஸோ இப்போ சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RTX 3050 6GBங்கிறது ஒரு ஸ்டார்டிங் சீரீஸ் கிராஃபிக் கார்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு 2GB 4GBக்கு அப்புறம் ஒரு நல்ல சீரீஸ் வேணும் அப்படின்னா RTXல ஸ்டார்டிங் சீரீஸ் உங்களுக்கு RTX 3050 6GB கிராஃபிக்ஸ். ஸோ அந்த கார்டு தான் இந்த பிசி பில்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ரேம் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு G-Skillல 16GBயில் 2 ஸ்டிக் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 32GB இந்த பிசி பில்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நார்மலாக அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்ட் அதிகமாக வேணும். அதே தான் இந்த பிசிலையும் நம்ம கஸ்டமர் கேட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து WD SSDயில் வந்து 1TB Gen 4 SSD கொடுத்துருக்கோம். ஹார்ட் டிஸ்க் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Seagateல 2TB ஹார்ட் டிஸ்க் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை இந்த பிசி பில்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட வந்து உங்களுக்கு லிக்விட் கூலர் கூலிங் எஃபிஷியன்சிக்காக நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து டியூல் ஃபேன் 240 லிக்விட் கூலர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கேபினெட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பயோஸில் இந்த கேபினெட் பில்ட் பண்ணியிருக்கோங்க. கிகாபைட்டில் C301ங்கிற கேபினெட்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் கேபினெட்டு. உங்களுக்கு வந்து டைப் சி இன்பில்ட்டாகவே வந்துடுது கேபினெட்டில் வித் 2 USB அண்ட் உங்களுக்கு வந்து 4 ARGB ஃபேன்ஸோட வருதுங்க. ஸோ நீங்கள் ஒரு 6Kக்குள்ளே ஒரு நல்ல கேபினெட் ARGBயோட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கிகாபைட்டோட இந்த கேபினெட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்கடுத்து பவர் சப்ளை வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலர் மாஸ்டரில் 550 watts பவர் சப்ளை நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட அடிஷ்னலாக கஸ்டமர் எடுக்கக்கூடியது ஒரு ஆல்பம் டிசைனிங்னால ஒரு 2K மானிட்டர் கேட்டிருக்காரு. ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் வேணும், வீடியோ எடிட்டும் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2K மானிட்டர் சப்போர்ட்டோட வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம வந்து பென்கியூவில் ஃபோட்டோகிராஃபிக் சீரிஸ் PD சீரிஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் டிசைனிங் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மானிட்டர் நோட் பண்ணிக்கோங்க. PD2705Q அப்படிங்கிற 2K மானிட்டர் தான் இந்த பிசி பில்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட்ஸ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட ஸ்டோர் காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஸ்டோர் லொகேஷனை கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வீடியோ கீழே. ஸோ பிசி பில்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து தான் எடுக்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இல்லை, இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ பஜாஜ் இஎம்ஐ இருக்குது, கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது. ஸோ அது போக பேங்க் இஎம்ஐஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இஎம்ஐ ரிலேட்டடாக வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு பிசி பில் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, bye.